விநாயகருக்கு படைக்கப்பட்ட இந்த லட்டு 1,87,00,000 ரூபாய்க்கு ஏலமிடப்பட்டுள்ளது. ஐதராபாத்தில் உள்ள பண்டலகுடாவில் விநாயகர் சதுர்த்தி என்று பிரம்மாண்ட லட்டு ஒன்று படைக்கப்படுவதும், இந்த லட்டு 11வது நாளில் சிலைகள் கரைப்பு அன்று ஏலமிடப்படுவதும் வழக்கம். கடந்த ஆண்டு இந்த லட்டு 1,27,00,000 ரூபாய்க்கு ஏலமிடப்பட்டது. இந்த நிலையில் இந்த ஆண்டிற்கான ஏலத்தில் 1,87,00,000 ரூபாய்க்கு லட்டு ஏலமெடுக்கப்பட்டது. லட்டு ஏலம் மூலம் கிடைக்கும் பணம் அந்த பகுதியில் உள்ள அபிவிருத்தி பணிகளுக்கு செலவு செய்யப்படும் என்று கோவில் உற்சவ குழுவினர் தெரிவித்துள்ளனர். தந்தை பெரியாருக்கு முதல் மரியாதை செலுத்தி தனது கள அரசியல் பயணத்தை தொடங்கியுள்ளார் தவிக தலைவர் விஜய். நடிகரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவருமான விஜயின் முதல் அரசியல் களம் பெரியார் திடலில் இருந்து தொடங்கிய காட்சிகளே இவை. பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி பெரியார் வலியுறுத்திய பாதையில் பயணிக்க வேண்டும் என தவிக தலைவர் விஜய் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து சென்னையில் உள்ள பெரியார் திடலுக்கு கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் உள்ளிட்டோருடன் வந்த விஜய் பெரியார் சிலைக்கு பூக்கள் தூவி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இரு கைகளையும் கூப்பி பெரியார் சிலைக்கு விஜய் மரியாதையை தெரிவித்தார். விஜயை பார்த்தவுடன் பெரியார் திடலில் இருந்த சிலர் அவருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். பெரியாரின் பெயரை உச்சரிக்காமல் தமிழ்நாட்டில் யாரும் அரசியல் நடத்த முடியாது எனவும், பெரியார் சிலைக்கு விஜய் மரியாதை செலுத்தியதன் மூலம் அது நிரூபணமாகியுள்ளதாகவும் திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி தெரிவித்துள்ளார். மானமுள்ள ஒவ்வொரு தமிழனும் தந்தை பெரியாரை மானமுள்ள தமிழர்கள் அனைவரும் மதிப்பும் மரியாதையும் செலுத்துவார்கள். அப்போ அந்த வகையில் இவரும் செலுத்தியிருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது. அவ்வளவுதான். தமிழ்நாட்டில் பெரியாருடைய பெயர் உச்சரிக்காமல் யாரும் அரசியல் நடத்த முடியாது என்பதை மீண்டும் ஒரு முறை இப்பொழுது அரசியலில் நிரூபணமாகியிருக்கிறது. பெரியார் இல்லாமல் வெற்றி பெற முடியாது என்பதை விஜய் உணர்த்தியிருப்பதாக அதிமுக முன்னாள் MP அன்வர் ராஜா தெரிவித்துள்ளார். பெரியாருடைய கொள்கையில் திராவிட இயக்க கொள்கையில் அந்த கொள்கையில் தான் நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அவர் முடிவு செய்தார். முதலில் பெரியாருடைய பிறந்த நாள். எனவே அந்த நாளில் அங்கு சென்று அவருக்கு பெரியாருக்கு மரியாதை செய்திருக்கிறார். ஏதோ ஒன்று தமிழ்நாட்டில் இப்படித்தான் போக வேண்டும் என்று அவர் முடிவெடுத்திருக்கிறார். ஒன்றை புரிந்து கொண்டு அந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்றுதான் நான் நம்புகிறேன். திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக விஜயின் தவிக இருக்க முடியாது எனவும் அன்வர் ராஜா குறிப்பிட்டார். விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாத நடிகர் விஜய் பொதுவான நபராக இருக்கப் போவதில்லை என பாஜக தலைவர்கள் கூறியுள்ளனர். இது தொடர்பாக மத்திய அமைச்சர் எல் முருகன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் விஜயை சீண்டியுள்ளனர். விஜயை பொறுத்தளவுக்கு விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லுவார் என்று நாங்கள் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் ஒரு வாழ்த்து சொல்லவில்லை. அதுக்கு பதிலாக மற்ற நிகழ்ச்சிகளுக்கு வாழ்த்து சொல்லி கொண்டிருக்கிறார். இதிலிருந்து அவர் ஒரு பொதுவான ஆளாக இருக்க போவதில்லை என்பதுதான் எடுத்துக்காட்டு கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழக சாயலில் இன்னொரு அரசியல் கட்சி தேவையில்லை. தேசிய சாயலில் தான் இனிமே மாற்றி வர வேண்டும். நாங்க ஒருவேளை தம்பி விஜய் வேற மாதிரி போவாரோ பயணிப்பாரோ நினைச்சு கொண்டிருந்தேன். ஆனா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே நான் இப்படிதான் அப்படின்னு ஒரு கொள்கை அவர் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாததும், இருமொழி கொள்கை. நான் தெலுங்கானால இருக்கும்போது தம்பி விஜயோட படங்கள் தெலுங்கில் வெளிவந்தது, தெலுங்கில் விழாக்கள் கொண்டாடப்பட்டது. ஆக உங்களின் வியாபாரத்திற்கு பல மொழி தேவை, ஆனால் மக்களின் படிப்பிற்கு பல மொழி தேவையில்லை. இது ரொம்ப அப்பட்டமா. பெரியாரின் திருவுருவச் சிலைக்கு விஜய் மலர் தூவி வாழ்த்து தெரிவித்திருப்பது அவர் விளிம்பு நிலை மக்களுக்கானவர் என்பதை உணர்த்துவதாக விசிக தலைவர் திருமாவளவன் பாராட்டு தெரிவித்துள்ளார். வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திமுக கூட்டணியில் இருந்து கொண்டே மக்கள் பிரச்சனைகளை பேசும் துணிச்சல் தமக்கு உள்ளதாக தெரிவித்தார். அவங்களுக்கு முடியாது, எங்களுக்கு முடியும். நாங்க கலைஞரை வச்சுக்கிட்டு அன்னைக்கு அவங்க முத்தமிழறிஞர் கலைஞர் இருக்கிற மேடையிலே ஈழத்தமிழர்கள் பிரச்சனைகளை பேசணும். அன்னைக்கு அவங்க பேசாத காலத்தோட நாங்க பேசியிருக்கிறோம். எங்களை கலைஞர் ஒரு நாள் இப்படி பேசணும்னு சொன்னது கிடையாது. நாங்க திமுக கூட்டணியில் இருக்கிற போதே நான் அதிமுக கூட்டணியில் உள்ளவர்களோடு நான் பயணித்திருக்கிறேன். சில மாதங்கள் அல்லது ஒரு வருடம் கிட்டத்தட்ட பயணித்திருக்கிறேன். இதனிடையே தனது எக்ஸ் பக்கத்தில் விஜயை அன்பு இளவல் என பாராட்டி பதிவிட்டுள்ள திருமாவளவன் விஜயின் இலக்கு சமத்துவம் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.